ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிபிபி ஜேபிஒய் சார்ட்டை தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டினியூஸாக வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் வந்து உங்கள் தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோர்ஸ் வந்து செல் பண்ணிட்டுருக்கோம். நம்ம வந்து இன்னையிலேருந்து வந்து கோர்ஸோட காஸ்ட் கொஞ்சம் வந்து ஸ்லைட்ஸ் சேஞ்ச் பண்ணுறோம். நமக்கு வந்து டிஸ்கார்ட் ஆக்சஸில் எந்த சேஞ்சுமே இல்லை, பட் வந்து உங்களுக்கு கோர்ஸில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. டிஸ்கார்ட் ஆக்சஸில் 3999 வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னுடைய நம்பர் நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய நம்பர் நீங்கள் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாக நம்ம வந்து செஷன் ட்ரேடிங்கே பார்த்துட்டு இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க 4 hours மறுபடியும் போங்க அப்படின்ட்டு. ஸோ வந்து 4 hours வந்து இன்றைக்கி நம்ம செக் பண்ணலாம், பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த டவுட் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தர் கேட்டிருந்தார். ஸோ அவருடைய டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் நான் வந்து மேக் பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜிபிபி ஜேபிஒயில் என்ன ட்ரெண்ட் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஜிபிபி ஜேபிஒயில் ரொம்ப ப்ரீவியஸில் போனீங்கன்னா அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருக்கு. அப் ட்ரெண்டில் வந்துட்டு இருந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா சடனாக இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சிஹெச் கொடுக்குது. சரிங்களா? யூஎஸ்ன்னு போட்டிருக்கா, சிஹெச் வந்து நமக்கு கொடுக்குது. சரிங்களா? சிஹெச் கொடுத்துட்டு டவுன் சைடில் வந்து மார்க்கெட் வருது. டவுன் சைடில் மார்க்கெட் இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து செல்லிங் தான் நம்ம வந்து பார்க்கணும். சரிங்களா? செல் தான் பார்க்கணும், பை வந்து பார்க்கக்கூடாது. சரிங்களா? பை பார்க்காம செல்லை தான் வந்து நம்ம பார்க்கணும் டவுன் ட்ரெண்டில். பட் இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு நீங்களே பாருங்கள். மறுபடியும் வந்து இந்த ஹையை வந்து ப்ரோக் பண்ணுது. இந்த ஹையை ப்ரோக் பண்ணுறப்ப நம்ம வந்து மறுபடியும் வந்து சிஹெச் சேஞ்ச் ஆஃப் மார்க்கெட் கேரக்டர் கொடுத்துட்டு நம்ம மறுபடியும் பையில் வந்து செட் ஆகணும் அப்படின்ற சிக்னல் நம்ம கொடுத்துது. சரிங்களா? அது இது வரைக்கும் வந்து எல்லாமே காமன் தான். இப்போ நம்ம வந்து ப்ரீமியம் வர்சஸ் டிஸ்கவுண்ட் வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் வரைகிறோம். நம்மளுடைய ரூல்ஸ் பிரகாரம் பார்த்திங்கன்னா இது மட்டும்தான் அவைலபிள் ஜோன். பட் இந்த மார்க்கெட்டில் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த மார்க்கெட்டில் நல்லா பார்த்தீங்கனாலே தெரியும், டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு இந்த மார்க்கெட் வரவே இல்லை. 0.5க்கு கீழே மார்க்கெட் இன்னும் ரீச் ஆகலை. ஸோ இடையில இருக்கிற இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து பிக் பண்ணியிருக்கு. அதாவது எக்ஸாக்டாக சொல்லணும்னா இந்த ஆர்டர் பிளாக்கை மார்க்கெட் வந்து பிக் பண்ணியிருக்கு. ஸோ அவர் கேட்ட டவுட் இதுதான், இந்த மாதிரி ஒரு ஜோன் வருதுன்னா நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்றத அவர் கேட்டார். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சினாரியோ வருது அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டைம் ஃப்ரேம் வந்து ரெடியூஸ் பண்ணிடணும். டைம் ஃப்ரேம் நம்ம ரெகுலர் டைம் ஃப்ரேம் மாதிரி 15 மினிட்ஸில் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணிடணும். சரிங்களா? 15 மினிட்ஸில் ரெடியூஸ் பண்ணிட்டு அந்த ஜோனுக்கு மார்க்கெட் வருது அப்படின்ற பட்சத்தில் அதில் ஏதாவது நமக்கு ஒரு சிஹெச் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இந்த இடத்துல நமக்கு ஒரு சிஹெச் நல்லாவே கிடச்சிருச்சு. இது ஃபஸ்ட்டு சிஹெச் பையிங் என்ட்ரிஸில் இது வந்து எக்ஸ்ட்ரீம் சிஹெச், இது வந்து செகண்ட் சிஹெச்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். சரிங்களா? 2 சிஹெச் கொடுத்துருச்சு அப்படின்ற பட்சத்தில் நம்மளுடைய அடுத்த பிளான் என்னவாக இருக்கும் அப்படின்னா ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணி இது பண்ணுறது தான். இங்கே சொல்லிக்கிற மாதிரி எந்த ஆர்டர் பிளாக்குமே இல்லை, எக்ஸ்ட்ரீம் மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து பிளைண்ட் என்ட்ரியை தாராளமாக இது பண்ணலாம். பட் எஸ்எல் வந்து கொஞ்சம் பஃபர் வைக்கிறது ரொம்பவுமே நல்லது. ஏன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை பொறுத்தளவு நம்ம எஸ்எல் எங்கே வைக்கணும் அப்படின்னா இங்கே தான் வைக்கணும். சரிங்களா? ஏன்னா வந்து இடையில் நீங்கள் எடுக்கிறீங்க, என்ன வேணால் நடக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எஸ்எல் கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வைக்கணும். சரிங்களா? இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்டரை வந்து பிக் பண்ணிடுச்சு. ஸோ ஆர்டர் பிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ரீசெண்ட் ஸ்விங் ஹை இது வந்து TP1 அப்படின்னு வந்து நம்ம கொடுத்துருவோம். ஓகே, அடுத்தது 1 hour நம்ம மாற்றிக்கலாம். 1 hours நமக்கு இது வந்து TP2 நம்ம வந்து எடுத்துக்கலாம். சரிங்களா? இல்லை டேரெக்டாக நீங்கள் வந்து 4 hours போய்க்கலாம். 4 hours போயிட்டு இந்த ரீசன்ட் ஸ்விங் ஹையை வச்சுக்கிட்டு இதுதான் நம்ம எக்ஸ்ட்ரீம் டிபி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 1:6 வந்து நமக்கு கவர் ஆகும். இப்போ வந்து நம்ம பார்க்கலாம் மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்னு. இங்கே ஆல்ரெடி நமக்கு வந்து ஃபஸ்ட் என்ட்ரி கொடுத்துருச்சு. இங்கே மறுபடியும் ஒரு டபுள் என்ட்ரி கொடுக்குது பாருங்கள்.
இந்த மாதிரி தான் மார்க்கெட் வந்து நம்மக்கிட்ட விருப்பத்தும். ஒரு பிப்ஸு 2 பிப்ஸில் வந்து டிபி அடிக்காமல் அந்த மாதிரி போயிட்டு இது பண்ணுவோம். ஓகே, டன். இப்போ வந்து டிபி வந்து நமக்கு வந்து ஹிட் ஆகிடுச்சு சரிங்களா. டிபிக்கு மேலேயும் போயிட்டுருக்கு. பட் இருந்தாலும் நமக்கு 1:6 போதுமானது சரிங்களா. இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ஃபார்ம் பண்ணி அந்த ஸ்ட்ரக்சரில் வந்து அவுட் ஆஃப் இது இருக்குது அப்படின்னா அதை நம்ம இந்த மாதிரி தான் எடுத்து ட்ரேட் பண்ணோம். ஓகேங்களா. இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நான் ஒன் செகண்ட் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கோர்ஸ் செல் பண்ணிருக்கோம். ஜஸ்ட்டு கோர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 999 தான். டிஸ்கார்ட் ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா 3999க்கு நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்க எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதாவது கமெண்ட் செக்ஷனில் என்னுடைய காண்டாக்ட் நான் கொடுத்துருக்கேன். அதை எடுத்துகிட்டு எனக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹாப்பி ட்ரேடிங். ஹேவ் a குட் டே.